ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டோகிராஃப். ஓகேங்களா? பார்ட்டோகிராஃப்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டல் ரெண்டு பேரோட எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம மார்க் பண்ணுற அந்த கிராஃபுக்கு பேர் தான் பார்ட்டோகிராஃப். ஓகேங்களா? 1 செகண்ட். ஓகே, இப்போ வந்து பார்ட்டோகிராஃப்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். பார்ட்டோகிராஃப் மீன்ஸ் டெஃபினேஷன்: it is a composite graphical recording of cervical dilatation and descent of head again duration of labor in hours. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேபர் டைமில் அட் த டைம் ஆஃப் லேபர், த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டலுக்கு நம்ம குறிக்கக்கூடியது. இதில் என்ன குறிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்விக்கல் டைலட்டேஷன் அண்ட் டிசன்ட் ஆஃப் ஹெட் தான் வந்து மெயினாக ரெக்கார்ட் பண்ணுவோம். அது ரெண்டும் மெயினாக இருக்கும். கிராஃப் பண்ணுறதுனால இது பேர் பார்ட்டோகிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். It also gives information about fetal and maternal condition that are all recorded on single sheet of paper. அந்த fetal and maternalோட எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம சிங்கிள் ஷீட், ஒரே ஒரு ஷீட் பார்ட்டோகிராஃபில் வந்து நம்ம ஃபில் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் பார்ட்டோகிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a single sheet of paper can provide details of necessary information at a glance. ஒரே ஒரு ஷீட்லேயே நம்மளுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிடுறோம். அதனால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது. நோ நீட் டு ரெக்கார்ட் லேபர் ஈவன் ரிப்பீட்டட்லி. திரும்பி நம்ம எழுதுனதே எழுத தேவையில்லை. நம்ம இப்போ நோட்ஸ் எழுதணும்னு வச்சுக்கலாம், நர்சிங் நோட்ஸ்லாம். அப்போ வந்து நம்ம திரும்பி எழுதுனதே எழுதிட்டுருப்போம். இப்போ இந்த பார்ட்டோகிராஃபில் நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப அதை எழுதணுன்ற அவசியமே இல்லை. ஒரு டைம் மார்க் பண்ணால் அவ்வளோதான். அது நீ மறக்கவும் தேவையில்லை, அதை திருப்பி ஞாபகம் வச்சுக்கணுன்றதும் தேவையில்லை. gives clear picture of normality and abnormality in labor. நம்ம வந்து இதில் ஃபுல்லாக நீ மார்க் பண்ணிகிட்டே நேச்சராக நடந்ததை மார்க் பண்ணிகிட்டே வந்த அப்படின்னா அதோட நார்மாலிட்டி அப்நார்மாலிட்டி, அது நார்மலாக போயிட்டுருக்கா லேபர் இல்லை அப்நார்மலாக போயிட்டுருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இட் கேன் ப்ரெடிக்ட் டீவியேஷன் ஃப்ரம் டியூரேஷன் ஆஃப் லேபர். ஸோ அப்ரோப்ரியேட் ஸ்டெப்ஸ் குட் பி டேக்கன் இன் டைம். இது வந்து நம்மளோட டியூரேஷன் ஆஃப் லேபரை வந்து நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிடும். ஏன்னா அப்போ வந்து உனக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லேபர்னால் அது எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கணும், அதுவும் ப்ரைமிக்கு எவ்வளோ இருக்கணும், மல்டிக்கு எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத உனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதை வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லேபர் வந்து உனக்கு இவ்வளோ தான் அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 9 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் அப்படின்னா, அப்போ நீ இதில் மார்க் பண்ணிட்டு வரும்பொழுது இல்லையே இது அதுக்கு மேலே போகுது, அப்போ வேறு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்து நம்மளுக்கு வரும். அப்போ இதை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதோட டீவியேஷன் என்ன வேறு மாதிரி போதா, அப்நார்மலாக போதா லேபர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இட் ஃபெசிலிட்டேட் ஹேண்ட் ஓவர் ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்டாஃப். ஈஸியாக இப்போ வந்து உனக்கு ஷிஃப்ட் முடிய போகுது, ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து டெலிவரி ஆகலை, பாதி தான் ஆயிருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு வந்ததுலேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் இருக்காங்க. ஆனால் உனக்கு டியூட்டி முடிஞ்சிச்சு, இப்போ அடுத்த ஸ்டாஃப் தான் வந்து அவங்களுக்கு டெலிவரி கண்டக்ட் பண்ணணும்னா அப்போ அவங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்லேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போது நீ வந்து கிராஃப் பண்ணியிருக்கிற அந்த பார்ட்டோகிராஃபை பார்த்தாவே அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ ஈஸியாக உனக்கு வந்து அந்த ஒரே ஒரு கிராஃபை வச்சு நீ ஹேண்ட் ஓவர் கொடுத்துடலாம் அந்த பேஷண்ட்டோட எல்லாத்தையுமே. ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சேவ் ஒர்க்கிங் டைம் ஆஃப் ஸ்டாஃப் அகைன் ரைட்டிங் லேபர் நோட்ஸ் இன் லாங் ஹேண்ட். அதாவது கொலான்னு நிறைய எழுதிட்டு இருக்க அவசியமே கிடையாது. எந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ட்டோகிராஃப் வந்து நீ மார்க் பண்ணினாவே போதும். அந்த பேஷண்ட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஸ்டாஃப் கிட்டே நம்ம ஹேண்ட் ஓவர் கொடுத்துடலாம். அடுத்து எஜுகேஷ்னல் வேல்யூ ஃபார் ஆல் ஸ்டாஃப். நம்மளும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம், கண்ணா பின்னான்னு எதுவும் எழுதாமல் எதுவும் பண்ணாமல் எஜுகேஷன் லெவல் நம்மளோட நாலேஜை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதாவது இன்னும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கலாம். அந்த பேஷண்ட் இப்போ 3 பேஷண்ட் இருக்காங்க லேபர் ரூமில் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு பார்ட்டோகிராஃப் எப்படி இருக்குது, ஓகே இது நார்மலாக வருதா, இந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குது, இது கொஞ்சம் அப்நார்மலாக வருது, இதில் டைலட்டேஷன் கம்மியாக இருக்குது, டிசன்ட் அதிகமாக இருக்குது, அதில் டிசன்ட் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குன்னு இந்த பார்ட்டோகிராஃபை மட்டும் வச்சு நீங்கள் அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது என்ன பிரின்சிபல் டெஃபினேஷன் பார்த்தாச்சு, அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தாச்சு. என்ன பிரின்சிபல் நீ அதில் வந்து கிராஃப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பிரின்சிபல் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லேபர் கமாண்ட்ஸ் அட் 4 cm cervical dilatation. ஆக்டிவ் ஃபேஸில் நீ மார்க் பண்ண போகிற cervical dilatation அப்படின்னா 4 cm தான் மார்க் பண்ணணும்.
The latent phase of labor should not last longer than 8 hours. latent phase வந்து 8 hours தாண்டி போகக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து நம்ம இப்போ அடுத்தது மார்க் பண்ணும்போது இப்போ நான் ஒன்று உங்களுக்கு மார்க் பண்ண சொல்லி தருவேன்ல, அப்போ வந்து இது தெரியும். ஓகேங்களா? ஆக்டிவ் ஃபேஸ்னால் என்ன, லேட்டன் ஃபேஸ்னால் என்ன, அலர்ட் ஃபேஸ்னா அப்படின்னா என்னன்றது உனக்கு தெரியும். ஆக்டிவ் ஃபேஸ் வந்து 4 சென்டிமீட்டர் cervical dilatation தான் என்ன பண்ணணும், நீ ஸ்டார்ட் பண்ணணும். லேட்டன் ஃபேஸ் வந்து 8 ஹவர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து during active labor the rate of cervical dilatation should not be slower than 1 centimeter per hour. அடியில் வந்து நம்ம ஹவர்ஸ் போட்டு தான் cervical dilatation மார்க் பண்ணுவோம். அப்போ 1 ஹவருக்கு 1 சென்டிமீட்டராவது cervical dilatation ஆயிருக்கணும். சரிங்களா? அப்படி தான் நீ வந்து மார்க் பண்ணணும். A lag time at 4 hours between a slowing of labor and the need for intervention is unlikely to compromise the fetus or the woman and avoid unnecessary intervention. இப்போ 4 hours ஆகிடுச்சு, cervical dilatation ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க. cervical dilatation வந்து ஸ்லோவாக இருக்குது, இல்லை லேபர் ப்ராசஸ் ஃபுல்லாகவே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா உடனே நீ என்ன பண்ணக்கூடாது, இன்டர்வென்ஷன்னா உடனே திருப்பி ஒரு ஆக்சிடேஷன் டோஸ் கொடுக்கறது, ஃப்ளூயிடு கொடுக்கறது, இல்லை வேறு ஏதாவது அவங்கள புஷ் பண்ண சொல்கிறது, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. எப்படி இருக்குதுன்றதை நம்ம கிராஜுவலாக பார்க்கணும். அன்லைக்லி எதுவும் அன்னெசரி இன்டர்வென்ஷன் எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது. கிராஜுவலாக லேபர் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது. ஏன்னா நீ ஆக்சிடேஷன் கொடுத்து ரொம்ப அது கண்ட்ராக்ஷன் ஆகி புஷ் பண்ண வச்சு சீக்கிரமாக ஏதாவது ஆகி அங்கே ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஓகேங்களா? அதனால் நார்மலாக அது எப்படி போகுதோ அந்த அளவுக்கு போகணும். நடுவில் அனாவசியமாக அன்னெசரி இன்டர்வென்ஷன்ஸ் வந்து எதுவும் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து எப்படி வந்து என்னென்ன வந்து அதில் நம்ம எந்த மெத்தடில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் மேலே இருக்கும். நான் லாஸ்ட்டில் வந்து சார்ட்டு காட்டுறேன், அதில் தெரியும். சார்ட்டில் மேலே வந்து பேஷண்ட்டோட நேம் எழுதணும், கிராவிடா எத்தனாவது கிராவிடா, எத்தனாவது பேரா, அவங்களோட ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் நம்பர், டேட் அண்ட் டைம் ஆஃப் அட்மிஷன் அண்ட் டைம் ஆஃப் ரப்ச்சர்ட் மெம்பரைன் ரப்ச்சர் ஆச்சுன்னா வீட்டிலேயே சப்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு அந்த டைமை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும் மேலே. சப்போஸ் ரப்ச்சர் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெம்பரைன் ரப்ச்சர்னே ஒரு காலம் இருக்கும் பாட்டோகிராஃபில், அதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். இங்கே வந்ததுக்கப்புறம் ரப்ச்சர் ஆச்சுன்னா அதை நீ கவனித்து அதில் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இதான் வந்து மெத்தட் ஆஃப் ரெக்கார்டிங். ஃபஸ்ட்டு மேலே உள்ள பேஷண்ட்ஸோட இது எல்லாத்தையும் டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது இந்த சார்ட் இருக்கும். அந்த சார்ட்டில் மேலேருந்து இப்போ வருவோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபீட்டல் ஹார்ட் ரேட் அப்படின்னு போட்டு 80லேருந்து 200 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் என்ன நீ மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரேட் ஆஃப் த ஃபீட்டல் ஹார்ட் ரேட் இண்டிகேட் த ஸ்டேட் ஆஃப் த ஃபீட்டஸ் இன்சைட் த யூட்ரஸ். ரெக்கார்ட் எவ்ரி half அன் ஹவருக்கு ஒன்ஸ் நீ வந்து ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டை வந்து பார்த்து எழுதணும். எப்படி ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டை பார்த்து எழுதுவேன்? ஃபீட்டோஸ்கோப்பில் பார்த்துருக்கோம்ல, இது ஆன்டினேட்டல் எக்ஸாமினேஷனில் பார்த்துருக்கீங்கல்ல, ஃபீட்டோஸ்கோப் வச்சு ஃபீட்டலோட ஹார்ட் ரேட்டை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி இதில் எழுதணும். நம்ம பல்ஸ் குறிக்கிற மாதிரி தான் டாட் வச்சு இப்படி லைனிங்காக குறிச்சிக்கிட்டே போகணும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு பாக்ஸஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டை வந்து மார்க் பண்ணணும். அது எவ்வளோ இருக்குது, 80லேருந்து 200 வரைக்கும் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு கீழே வந்து இந்த 2 கோடும் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு லைனில் வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிட்னு இருக்கும், செகண்ட் லைனில் வந்து மோல்டிங் அப்படின்னு இருக்கும். இதில் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்ற அந்த லைனில் அந்த பாக்ஸில் என்ன குறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் த கலர் ஆஃப் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அட் எவ்ரி வெஜினல் எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு ஏற்கனவே ரப்ச்சர் ஆகிடுச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு மார்க் பண்ணிடணும், எத்தனை மணிக்கு ஆச்சு, எப்படி எந்த கலரில் இருந்துச்சுன்னு வந்தோடனே நீ மார்க் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு கட்டத்தில். சப்போஸ் நீ அட்மிஷன் போடும்போது ரப்ச்சர் ஆகலை அப்படின்னா நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போ ரப்ச்சர் ஆகுது அப்படின்னு. ரப்ச்சர் ஆகும்போது அதோடைய கலர், அதோடைய திக்னஸ் எல்லாத்தையுமே நீ பார்க்கணும். அப்போ அதில் என்ன நீ மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ அப்படின்னு மார்க் பண்ணால் அது வந்து மெம்பரைன் இன்டாக்ட். மெம்பரைன் வந்து இன்டாக்ட் அப்படின்னா ரப்ச்சர் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு கட்டத்தில் வந்து ஐ போட்டுடணும். அப்போ மெம்பரைன் ரப்ச்சர் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அடுத்தடுத்து நீ பார்த்துட்டே வருவல்ல, ஏதோ ஒரு ஹவரில் வந்து மெம்பரைன் ரப்ச்சர் ஆகுதுன்னு வச்சுக்கேன். மெம்பரைன் ரப்ச்சர் கிளியர் ஃப்ளூயிட், மெம்பரைன் ரப்ச்சர் ஆகி அது உள்ளேருந்து கிளியர் ஃப்ளூயிடாக வந்துச்சு அப்படின்னா சின்னு மார்க் பண்ணணும். எம்னு மார்க் பண்ணால் மெக்கோனியம் ஸ்டெயின் ஃப்ளூயிட், மெம்பரைன் ரப்ச்சர் ஆகி மெக்கோனியம் ஸ்டெயினாக, அதாவது பிளாக் கலரில் தானே இருக்கும் மெக்கோனியம். அப்போ அந்த ஃப்ளூயிடு ஃபுல்லாகவே பிளாக் கலரில் இருந்துச்சு அப்படின்னா எம்னு போடணும். பின்னு போட்டால் பிளட் ஸ்டெயின் ஃப்ளூயிட், அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து ரப்ச்சர் ஆகி பிளட்டாக அதில் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அம்னியோட்டிக் ஃப்ளூயிடுன்ற அந்த பாக்ஸ், குட்டி குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, மேல் லைன் அப்பர் லைன், அதில் வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ரப்ச்சர் ஆகலை அப்படின்னா ஐ போடணும். ரப்ச்சர் ஆகி கிளியர் ஃப்ளூயிட் இருந்துச்சுன்னா சி போடணும். அது எந்த ஹவர்னு கீழே வந்து நீ வருவேன். இப்போ
இப்போ 4வது கட்டத்தில் குறிக்கிறேன்னா 4வது கட்டம் அவங்க அட்மிஷன்லேருந்து எந்த ஹவர்னு பாட்டோகிராஃப் சார்ட்டில் கீழே குறிச்சிருப்பேன், ஹவர்லி குறிச்சிருப்பேன். அப்போ அதில் தான் நீ வந்து பார்த்து இந்த ஹவர் அவங்க வந்து 7 மணிக்கு அட்மிஷன் ஆயிருக்காங்க, 9 மணிக்கு அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ரப்ச்சர் ஆச்சு அப்படின்னா 9 o'clock எந்த கட்டம் வருதோ அந்த கட்டத்தில் நீ வந்து ரப்ச்சர்னு போட்டு சியா எம்மா பியா அப்படின்றத மார்க் பண்ணணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து மோல்டிங். இதுதான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் எல்லாருக்குமே. அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் கூட கண்ணால் பார்க்குற உடனே அதை வந்து நீ மார்க் பண்ணிடுற. மோல்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும். அதுவும் ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 4-5 டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா, டச் பண்ணி வெஜினல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இதை வந்து அப்சர்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? மோல்டிங் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் ரிடக்ஷன் ஆர் லாஸ் ஆஃப் ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்கல் போன். இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கல் போன் இருக்குல்ல, அப்போ வந்து ஃபீட்டஸ்க்கு எப்படி இருக்கும் ஸ்கல் போன்? நீ ஃபீட்டஸ் படிச்சிருக்க, பெல்விகம் ஃபீட்டஸும் நீ படிச்சுட்ட. அப்போ ஃபீட்டரில் எப்படி இருக்குங்க ஸ்கல் போன்னு மேலே படிச்சிருக்கியா? படிச்சிருக்க. எதுவுமே வந்து ஃப்யூஸ் ஆகிருக்காது, அதாவது ஒட்டி இருக்காது. எல்லாமே வந்து அப்படியே தனித்தனியாக மேலே வந்து இந்த ஃபோண்டனல் பின்னாடி ஆன்டீரியர் ஃபோண்டனல் போஸ்டீரியர் ஃபோண்டனல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டெலிவரி ஆகி வெளில வரும்பொழுது ஒரு போன் கூட இன்னொரு போன் வந்து ஓவர்லாப்பிங் ஆகும். அது பேர் தான் மோல்டிங். அந்த ஓவர்லாப்பிங் ஆனால் தான் அந்த பேபி வந்து வெளியில் வர முடியும். ஓவர்லாப்பிங் ஆகலை அப்படின்னா வெளியில் வர முடியாது, அந்த குட்டியோண்டு வெஜினல் ஸ்பேஸில் வர முடியாது. அப்போ அங்கே வந்து என்ன நடக்குது, அந்த ஃபீட்டலோட ஸ்கல் போனில் என்ன நடக்குது அப்படின்றது தான் வந்து மோல்டிங். ஓகேங்களா? அதுதான் வந்து த ஸ்டேட் ஆஃப் ரிடக்ஷன்னா கம்மியாக வருது, ஆர் லாஸ் ஆஃப் ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்கல் போனுக்கு இடையில் வந்து ஸ்பேஸே இல்லாமல் ஆவறது, அதுக்கு பேர் தான் மோல்டிங். Presence of increased molding of the head high in the pelvic indicates CPD. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ்டு மோல்டிங் இருந்துச்சு ஹெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த கண்டிஷனில் இருக்கும்னா சிபிடி கண்டிஷனில் இருக்கும் அப்படின்றாங்க. 1 second. இப்போ சிபிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஃபலோபெல்விக் டிஸ்ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் சிபிடின்றத. ஏன் அந்த கண்டிஷனில் வந்து இருக்குது, ஹெட்டு வந்து நிறைய ஓவர்லாப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் வென் ஏ பேபிஸ் ஹெட் இஸ் டூ லார்ஜ் டு ஃபிட் த்ரூ த மதர்ஸ் பெல்விஸ். அந்த பேபியோட ஹெட்டு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அந்த மதரோட பெல்விஸ்குள்ளேயே போகல அப்படின்னா எல்லா போனும் ஒன்று மேலே ஒன்று ஏறிக்கிட்டு தான் வந்து டெலிவரி பண்ண முடியும். வென் ஏ பேபி இஸ் டூ லார்ஜ் இட் பிகம்ஸ் சேலஞ்சிங் இஃப் நாட் பாசிபிள் ஃபார் த பேபி டு பி டெலிவர்ட் வெஜினலி. பேபியோட ஹெட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மல் டெலிவரி பண்ண முடியாது, ஹெட் அதிக பெருசாக இருந்துச்சுன்னா. அதான் அந்த சிபிடி கண்டிஷனில் வந்து நம்ம அதிகமாக ஓவர்லாப்பிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது ரெக்கார்டிங் ஆஃப் டிகிரி ஆஃப் மோல்டிங். எப்படி வந்து நம்ம மோல்டிங்கை அதில் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸு, இந்த செகண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் எப்படி வந்து கீழே மோல்டிங்னு இருக்கா, அதில் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு மார்க் பண்ணால் போன்ஸ் ஆர் செப்பரேட்டட் அண்ட் சூச்சர்ஸ் கேன் பி ஃபெல்ட் ஈஸிலி. அதாவது போன் வந்து செப்பரேட்டடில் தான் இருக்குது, ஒன்று கூட ஒன்று ஜாயிண்ட் ஆகலை, ஈஸியாக வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றது தான் 0. 1 வந்து சூச்சர் அப்போசிட், சூச்சர் 2 ஒட்டிக்கிச்சு, 2ன்னு போட்டால் ஓவர்லேப்னால் ஒன்று மேலே ஒன்று ஏறிக்கிச்சின்னு அர்த்தம். 3ன்னு போட்டிங்கன்னா ஓவர்லேப்டு அண்ட் நாட் ரெடியூசபிள், அதாவது ஓவர்லேப் ஆகும், நீ கையால் இப்படி டச் பண்ணுன்னு வச்சுக்கேன் அந்த மேலே ஏறிட்டு இருக்கிற போன் வந்து திருப்பியும் நார்மலாக ஒட்டிக்கும். 3ன்னு போட்டிங்கன்னா அந்த ஓவர்லேப் ஆன போன் வந்து கையால் டச் பண்ணும்போது திருப்பியும் கீழே இறங்கி வந்து ஒட்டாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், 0 அப்படின்னா போன் செப்பரேட்டாக இருக்கா, இந்த நடுவில் பிளாக் கலராக தெரியுதா, அது வந்து போன் செப்பரேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து ஃபீட்டலோட ஸ்கல்லு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீட்டலோட ஸ்கல் போன் வந்து செப்பரேட்டாக இருக்குது. அப்படி நீ கை வச்சு பார்க்கும் போது செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து 0ன்னு நீ அதில் மார்க் பண்ணணும். அடுத்தது கை வச்சு பார்க்கும் போது 2 சூச்சரும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து 1 அப்படின்னு 1+ போட்டிருக்காங்க பாருங்கள், போன் வந்து டச் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ 1ன்னு அதில் மார்க் பண்ணணும். 2+னா 2ன்னு அர்த்தம். இதை பாருங்கள், கையால் டச் பண்ணுற போன் ஓவர்லாப்பிங் ஆகுது, கையால் டச் பண்ணும்போது அந்த மேலே ஏறிட்டு இருக்கிற போன் வந்து திருப்பி கீழே இறங்கும், அப்படி இருந்துச்சுன்னா 2ன்னு போடணும். 3+ல் பாரு,
மேலே போன் வந்து ரொம்ப மேலே போயிடுச்சு, ஒரு போன் கீழேயும் ஒரு போன் மேலேயும் போயிடுச்சு. அப்படி நீ கையால் டச் பண்ணினாலும் அது ரெண்டும் கீழே வரல, ஒன்றா ஜாயிண்ட் ஆகலை அப்படின்னா அது பேர் தான் 3+. ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோல்டிங்கில் மொத்தம் 4 இருக்குது, 0 1 2 3 அப்படின்னு. அப்போ 0 போடணும் அப்படின்னா என்ன, நீ வந்து வெஜினல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ஃபீட்டஸோட ஹெட்டை டச் பண்ணினா மட்டும்தான் இந்த மோல்டிங்கை வந்து நீ நல்லா மார்க் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ நீ வந்து நிறைய டெலிவரியில் நீ இது மாதிரி பண்ணி பார்த்தா தான் அந்த போன், அந்த சூச்சர் எங்கே இருக்குது, அந்த சூச்சர் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்குதா, ஓவர்லேப் ஆகிருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா 0, டச் ஆகிருந்துச்சுன்னா 1, ஓவர்லேப் ஆகிடுச்சுன்னா 2, ஓவர்லேப்பிங்கே நாட் ரெடியூசபிளில் இருந்துச்சு அப்படின்னா 3. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா? அடுத்தது இதுதான் மோல்டிங்கில் வந்து இதுதான் நம்ம மார்க் பண்ணணும். அடுத்தது cervical dilatation. cervical dilatation as usual உனக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெளியிலே நம்ம கை வச்சு பார்த்தோன்னே cervix எந்த அளவுக்கு டைலட்டேஷன் ஆகிருக்குது இல்லை அப்படின்றது தெரியும். ஃபிங்கர் வச்சு தான் நம்ம அதை முடிவு பண்ணுவோம். assessed at every vaginal examination and marked with a cross. cervical dilatation எப்படி நம்ம அதில் மார்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cross இன்ட்டு போட்டு மார்க் பண்ணுவோம். begin plotting on the photograph at 4 cm. அதை பாட்டோகிராஃபில் நீ என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி 4 சென்டிமீட்டர்லேருந்து தான் என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆக்டிவ் ஃபேஸில் வந்து 4 சென்டிமீட்டர்லேருந்து தான் பண்ணணும் அப்படின்னு. திஸ் கிராஃப் கன்சிஸ்ட் ஆஃப் homogeneous squares, 10 square vertically, each square indicate 1 centimeter of cervical dilatation. இங்கே இருக்குது பாருங்கள், 10 ஸ்கொயர் இருக்கா cervical dilatation போட்டு, இதோ இருக்குது பாருங்கள் cervix சென்டிமீட்டர்னு மேலே இருக்கா. பிளாட் எப்படி போடணுன்னா எக்ஸ் அப்படின்னு போட்டு மார்க் பண்ணணும். இதை பாருங்கள், கீழே ஒரு கோடு மேலே ஒரு கோடு இருக்குது. கீழே 0லேருந்து மேலே 10 வரைக்கும் இருக்குது. அப்போ 0லேருந்து 1 வரைக்கும் இருந்துச்சுன்னா அப்போ 1 சென்டிமீட்டர் டைலட்டேஷன், 2 3 4 5 6 7 8 9 10 சென்டிமீட்டர் டைலட்டேஷன் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ அப்படி தான் நம்ம அதில் மார்க் பண்ணணும். இது ஈஸியாக நீ மார்க் பண்ணிவிடுவேன். அடுத்தது வந்து the cross in the graph are joined by a continuous line. begin plotting on the photograph at 4 cm. அதாவது வந்து கண்டினியூஸாக வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே போகணும் அந்த பிளாட்டை. சரிங்களா? அந்த என்னது மார்க் பண்ணி இப்படி எக்ஸ் மார்க் பண்ணுறல எக்ஸ்ன்னு போட்டு அந்த எக்ஸை வந்து இப்போ ஃபஸ்ட் ஹவருக்கு வந்து 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் போட்டிருக்குன்னா அடுத்த ஹவர் வந்து 6 சென்டிமீட்டர்னால் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கும் அடுத்த எக்ஸுக்கும் ஒரு கோடு போட்டுக்கணும். அந்த மாதிரி இப்போ நான் காட்டுவேன், இப்போ எப்படி வந்து மார்க் பண்ணியிருக்கிறதுங்கிறத நான் காட்டுவேன். அடுத்தது அதில் பாருங்கள். ஓகேங்களா? the climbing tendency of this line normally lies on the left of the middle of the photograph. அந்த கிளிம்பிங் லைன் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து மிடில் லைன் வரைக்கும் வரணும். ஓகேங்களா? ஒரே டக்குன்னு நேர்கூடவும் போடக்கூடாது. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹவர்லி எவ்வளோ டைலட்டேஷன் ஆகிருக்கு அப்படி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பர் ஹவர் வந்து 1 சென்டிமீட்டர் டைலட்டேஷன் ஆகணும்னு. அந்த மாதிரி ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த லெஃப்ட் சைட்லேருந்து மிடில் வரைக்கும், இதில் இருக்குல்ல லெஃப்ட் சைட்லேருந்து மிடில் வரைக்கும் அந்த டைலட்டேஷன், அந்த பிளாட்டிங், அந்த குறிக்கிறது வந்து வரும். சரிங்களா? அலர்ட் லைன், ஆக்ஷன் லைன் அப்படின்னு 2 இருக்குது. இதை பாருங்கள், இதில் தெரியுதா 4லேருந்து மேலே வரைக்கும் போயிருக்குது அலர்ட் லைன். அந்த அலர்ட் லைன்லேயே பின்னாடியிலேருந்து 4 கோட்லேருந்து ஆக்ஷன் லைன் ஆரம்பிக்குது. இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், அலர்ட் லைன்னா என்ன அப்படின்னா a line start at 4 cm of cervical dilatation to the point of expected full dilatation at the rate of 1 cm per hour. இந்த அலர்ட் லைன் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டரில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ சென்டிமீட்டர் போயிட்டே இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டில் 10 சென்டிமீட்டரில் போய் முடியும். 1 மணி நேரத்துக்கு 1 சென்டிமீட்டராவது டைலட்டேஷன் அதில் இருக்கும். ஆக்ஷன் லைன் அப்படின்னா parallel and 4 hours to the right of the alert line. இதை பாருங்க, பேரலாக அதுக்கு வரும். 4 லைன்லேருந்து ஆக்ஷன், அது அலர்ட் லைனோட லாஸ்ட் 4 லைன்லேருந்து ஆக்ஷன் லைன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே மேம், இது ஏன் இந்த அலர்ட் லைனும் ஆக்ஷன் லைனும் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்ற டவுட் உனக்கு வரும் கண்டிப்பாக. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the alert line goes from 4 to 10 cm and correspond to an average dilatation rate of 1 cm per hour. இப்போ அலர்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர்லேருந்து ஆரம்பிக்குது. ஆவரேஜாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1 மணி நேரத்துக்கு ஒரு cervical dilatation இருக்கணும். அதை மார்க் பண்ணிகிட்டே போகிறேன். The action line is located 4 hours to the right of the alert line. action line வந்து அதுலேருந்து 4 கட்டத்துலேருந்து ஆரம்பிச்சிருது. If the dilatation curve crosses this line, அலர்ட் லைன்லேருந்து அந்த டைலட்டேஷன் கர்வ் வந்து ஆக்ஷன் லைனில் தொற்றுச்சுனாவே
அது வந்து டிசிஷன் மஸ்ட் பி மேட், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த அலர்ட் லைனை தாண்டி ஆக்ஷன் லைனுக்கு வந்துருச்சு, அந்த சர்விக்கல் டைலட்டேஷனோட அந்த பிளாட் குறிக்கிறல்ல, அந்த கிராஃப் வந்து வந்துருச்சு அப்படின்னாவே சம்திங் ஏதோ ராங் நடக்குது, இது வந்து நார்மல் லேபர் இல்லை, நம்ம வேறு ஏதாவது அதாவது நார்மல் லேபர் இல்லைன்னு இல்லை, வேறு ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். ஏன் வந்து டைலட்டேஷன் ஆகலை, ஏன் வந்து லேட்டாக ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ என்னென்னலாம் டெசிஷன் மேக் பண்ணுவேன்? ஆக்மெண்டேஷன் ஆஃப் லேபர் எவ்வளோ நேரத்தில் வருது, ஆர்டிஃபிஷியல் ரப்ச்சர் ஆஃப் மெம்பரேன் பண்ணணுமா, இல்லை நார்மல் லேபர் நடக்க வாய்ப்பு இல்லையா, சிசேரியன் செக்ஷன் எடுக்கணுமா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம டெசிஷன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த அலர்ட் லைனும் ஆக்ஷன் லைனும். சரிங்களா? ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும். அடுத்து டிசன்ட் ஆஃப் த ஹெட். எப்படி வந்து மோல்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி தான் டிசண்டும் கொஞ்சம், அதாவது நீ பால்பேட் பண்ணி பார்த்தா தான் நம்ம வந்து இதை சொல்ல முடியும். வெஜினல் எக்ஸாமினேஷன் பண்ணினா தான் இதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்றது தெரியணும். திஸ் இஸ் அசஸ்டு பை அப்டாமினல் எக்ஸாமினேஷன் பிஃபோர் டூயிங் வெஜினல் எக்ஸாமினேஷன். இப்போ நம்ம அவங்க வந்து போர்டில் இருக்காங்க, லேபர் போர்டில் இருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்பொழுதுமே வெஜினல் எக்ஸாமினேஷன் தான் பண்ணுவோம். நடுவில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டாமினல் எக்ஸாமினேஷனும் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசன்ட் ஆஃப் ஹெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெஃபர்ஸ் டு த பார்ட் ஆஃப் த ஹெட் டிவைடட் இன்ட்டு 5 பார்ட்ஸ். அதாவது இப்போ ஹெட்டை வந்து 5 பார்ட்ஸாக பிரித்து வச்சுக்கிறோம். பால்பபிள் அபோவ் த சிம்பசிஸ் பியூபிஸ், அதாவது இப்போ சிம்பசிஸ் பியூபிஸ்க்கு மேலே வந்து பால்பேட் பண்ணும்போது இருந்துச்சு ஹெட் அப்படின்னா 5 அப்படின்னு நம்ம கொடுப்போம். ரெக்கார்டட் ஆஸ் ஏ சர்க்கிள் அட் எவரி வெஜினல் எக்ஸாமினேஷன். எப்படி நம்ம வந்து சர்விக்கல் டைலட்டேஷனை எக்ஸ்ன்னு மார்க் பண்ணமோ அந்த மாதிரி இந்த டிசன்ட் ஆஃப் ஹெட்டை வந்து ஓன்னு மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? இதோ பாருங்கள், டிசன்ட் ஆஃப் ஹெட்டு இதுதான். அதாவது பெல்விக் பிரிம்முக்கு மேலே இருக்க ஹெட்டு ஃபுல்லாகவே, அதனால் நம்ம 5/5 அப்படின்னு மார்க் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஹெட்டு கீழே இறங்குது ப்ரிம்மில் இறங்கும் போது நம்ம இப்படி தான் மார்க் பண்ணுவோம். 4/5, 3/5, 2/5, 1/5, 0/5 அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம இதில் எப்படி இந்த டிசன்ட் ஆஃப் ஹெட் நீங்கள் கொடுத்துருக்காங்களா, சர்விக்ஸ் மேலே படித்தோம், கீழே பாருங்கள் டிசன்ட் ஆஃப் ஹெட் பிளாட்டிங் அதை வந்து ஓன்னு நம்ம மார்க் பண்ணணும். எதுலேருந்துன்னா இதுலேருந்து தான் மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஹவர்ஸ் அதான் இதுலேருந்து மார்க் பண்ணுவோம். எது இங்கே 5 இருக்கா, 5லேருந்து கீழ் பக்கமாக வரும். எப்படி வந்து சர்விக்கல் டைலட்டேஷன் கீழேருந்து மேல் பக்கமாக போகுதோ இன்ட்டு போட்டு, அந்த மாதிரி டிசன்ட் வந்து மேலேருந்து கீழே வரும். ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5, 4, 3, 2, 1, 0 அப்படி வந்திருக்குதா. அப்போ இதில் வந்து நம்ம அப்படி தான் மார்க் பண்ணுவோம். 5ல் ஃபஸ்ட்டு போட்டிருப்போம், அப்புறம் டிசன்ட் ஆகிடுச்சா அடுத்தது 4ல், அடுத்து டிசன்ட் ஆகிடுச்சா அடுத்து 3ல், ஹவர்ஸை மட்டும் கீழேருந்து நம்ம மார்க் பண்ணி மேலே போடணும். ஓகேங்களா? அதை நான் இப்போ மார்க் பண்ணி காட்டும் போது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஓகே, இது டிசன்ட் ஆஃப் ஹெட்டு. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இங்கே பாருங்கள், ஹெட் இஸ் மொபைல் அபவ் த சிம்பசிஸ் பியூபிஸ் அப்படின்னா 5/5ன்னு அர்த்தம். இப்போ மேலே இப்போ பேபி இப்படி தான் இருக்குது, நம்ம அப்டமினல் பால்பேஷன் பண்ணி பார்க்கும்போது ஹெட் அக்காமடேட் ஃபுல் வித் ஆஃப் 5 fingers above the சிம்பசிஸ். இப்படி கையை வச்சு பார்க்குற நீ பிரிம்முக்கு மேலே இப்படி உன்னோட கையை வச்சு பார்க்குற, லெஃப்ட் ஹேண்டை வச்சு பார்க்கும்போது உன்னோட 5 ஃபிங்கருமே அந்த ஹெட்டில் பட்டுச்சு அப்படின்னா அது வந்து 5/5 இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 hours கழித்து பார்த்தோன்னு வச்சுக்கேன், ஹெட் இஸ் 2/5 above the symphysis pubis. அடுத்து இப்போ கையை வச்சு பார்க்குறேன், 5 விரலும் வந்து வைக்க முடியல, 2 விரல் தான் பேபியோட ஹெட்டில் படுது அப்படின்னா அது பேர் 2/5. அப்புறம் 2 ஃபிங்கர் இருக்கிறதுனால 2/5. ஓகேங்களா? 5 விரலும் இருந்துச்சுன்னா 5/5, 4 விரல் பட்டுச்சுன்னா 4/5, 3 விரல்னா 3/5, 2 ஃபிங்கர்ஸ்னால் 2/5. ஓகேங்களா? 1 ஃபிங்கர் தான் இருக்குது அப்படின்னா 1/5. இல்லை நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது ஹெட்டே தெரியல, அந்த டெம்போரல் இருக்குல்ல அதுவே தெரியல, ஹெட்டு ஃபுல்லாக கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா ஃபுல் டிசன்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ 0ன்னு நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? இதோ பாருங்கள், இதில் கலர்ஃபுல்லாக இருக்குது, இதில் உங்களுக்கு நல்லா தெரியும். இதோ பாருங்கள், கை 5 விரலும் வச்சுருக்காங்க, அப்போ அது 5/5. இங்கே 2 ஃபிங்கர் தான் வச்சுருக்காங்க, அது 2/5. இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதில் 5/5 இருக்கா, இதோ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வருதா. அப்போ நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது இப்போ லாஸ்ட்டில் 0/5ல் பாருங்கள், காது வரைக்கும் ஃபுல்லாக கீழே இறங்கிடுச்சு. அப்போ நீ கை வச்சு பார்க்கும்போது உனக்கு ஹெட்டு தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த டைமுக்கு நம்ம 0 அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ டிசன்ட் ஆஃப் த ஹெட்டும் முடிஞ்சிருச்சு. டிசன்ட் ஆஃப் த ஹெட்டில் வந்து அதான் 5, 4, 3, 2, 1, 0 அப்படின்னு 0 போட்டு மார்க் பண்ணணும். அதில்
ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு த டைம் elapsed since onset of active phase of labor. ஆக்டிவ் ஃபேஸ் வரைக்கும் அது வந்துடும், அதுலேயே முடிஞ்சிடும். அது டைம் வந்து ரெக்கார்ட் ஆக்சுவல் டைம். ஆக்சுவலாக நீ எந்த டைமுக்கு பார்க்குறியோ அந்த டைமை தான் நீ ரெக்கார்ட் பண்ணணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு வந்து ஐயோ சீக்கிரம் டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கண்ணா பின்ன பண்ணக்கூடாது. அடுத்து யூட்ரைன் கன்ட்ராக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு உள்ள எல்லா கட்டமுமே முடிஞ்சிடுச்சு. அடுத்து யூட்ரைன் கன்ட்ராக்ஷனுக்குன்னு தனி கட்டம் கொடுத்துருப்பாங்க. யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் கிராஃபிக்கலி ஆன் த பாட்டோகிராஃப் அக்கார்டிங் டு their strength and frequency. அதாவது யூட்ரைன் கன்ட்ராக்ஷனை நீ எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, அந்த படுத்திருக்காங்கல்ல லேபர் ரூமில் போர்டில், அவங்களோட வயிறை வந்து இப்படி நீ டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டச் பண்ணி பார்த்தனா தான் அந்த கன்ட்ராக்ஷனை வந்து உன்னால் என்ன பண்ண முடியும், ஒரு அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ வந்து பேஷண்ட் வந்து வலிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அப்போ வந்து நீ டைம் பார்க்கணும், எப்போ வந்து வலி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. அப்புறம் நீ வந்து அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிடணும், வலிக்கும் போது எனக்கு சொல்லுங்கள், அந்த மாதிரி வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு நின்றுச்சு அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நீ அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லிடணும். அப்போ வலிக்கும் போது வலிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ அப்போ டைம் பார்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு இப்போ வலிக்கலைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ எந்த டைமுக்கு ஆரம்பிச்சது எந்த டைமுக்கு முடிஞ்சது, எவ்வளோ செகண்ட்ஸ் வலி இருக்குது, எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது அப்படின்றத நீ கால்குலேட் பண்ணிக்கணும். அதை எப்படி அதில் குறிக்கிறதுங்கிறத இப்போ அடுத்தது பார்ப்போம். சரிங்களா? அப்சர்வேஷன் ஆஃப் கன்ட்ராக்ஷன் இஸ் மேட் ஹாஃப் ஹவர்லி இன் த ஆக்டிவ் ஃபேஸ். இந்த கன்ட்ராக்ஷனை வந்து ஹாஃப் ஹவர்லி ஒன்ஸ் வந்து நீ அந்த கன்ட்ராக்ஷன் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் பிளேஸில் வந்து நீ மார்க் பண்ணணும். palpate the number of contraction in 10 minutes and their duration in second. 10 minutesக்கு ஒன்ஸ் வந்து அந்த கன்ட்ராக்ஷனை வந்து நீ பால்பேட் பண்ணி பார்க்கணும். அப்டமனில் கை வச்சு அதை வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் எவ்வளோ டியூரேஷன் இருக்குது அப்படின்றதையும் நீ அதில் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாரு எப்படி மார்க் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 20 செகண்ட் தான் அவங்களுக்கு பெயின் இருந்துச்சு 10 மினிட்ஸில் லெஸ் தென் 20 செகண்ட் தான் அவங்களுக்கு பெயின் இருந்துச்சு அப்படின்னா புள்ளி மட்டும் வைக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பார், யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் மார்க் பண்ணுறதுக்கு அந்த கட்டம் கொடுத்துருக்காங்களா, கன்ட்ராக்ஷன்ஸ் பர் 10 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா. அப்போ 1 அப்படின்னா அது 10 நிமிஷம்னு அர்த்தம், 2 அடுத்த 10 நிமிஷம், 3 அடுத்த 10 நிமிஷம், 4 அடுத்த 10 நிமிஷம், 5 அடுத்த 10 நிமிஷம். ஓகேங்களா? அப்போ 50 நிமிஷத்துக்கு இருக்குது இது. ஓகேவா? அப்போ நீ ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் வச்சுக்கேன், 30 நிமிஷத்துக்கு ஒன்ஸ். ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ்னால் ஒரு கட்டமும் ஒரு லைனும் ஹாஃப் அன் ஹவர். அப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு எவ்வளோ உங்களுக்கு கன்ட்ராக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத நீ இதில் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1வது இதில் வந்து 10 நிமிஷத்தில் எவ்வளோ நேரம் கன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து பிலோ லெஸ் தென் 20 செகண்ட்ஸ் அப்படின்னா அப்போ அந்த கட்டத்தில் வந்து என்ன பண்ணிக்கணும், நீ புள்ளி மட்டும் வச்சுக்கணும். 20 செகண்டுக்கு கம்மியாக தான் இருக்குது கன்ட்ராக்ஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு 1வது கட்டத்தில் ஃபஸ்ட்டு கீழ் கட்டத்தில் புள்ளி வச்சுக்கிறேன். சரியா? அடுத்தது பாரு, அப்போ அதே தான் இருந்துகிட்டே இருக்குன்னா நீ புள்ளி மட்டும்தான் வச்சுட்ருக்கணும் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் பார்த்து. அப்புறம் அவங்க வந்து பிட்வீன் 20 and 40 செகண்ட் 20 செகண்டுக்கு மேலே போகுது கன்ட்ராக்ஷன், ஆனால் 40 செகண்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும், வளைஞ்சி கோடு போட்டுக்கணும். சரிங்களா? மோர் தென் 40 செகண்ட்ஸ் கன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா ஷேட் அடிச்சிடணும் ஃபுல்லாக பென்சிலால். ஓகேவா? இது வந்து ரொம்ப மெயின். அவங்களோட கன்ட்ராக்ஷன் லெவலை வச்சு தான் அவங்களுக்கு நார்மல் ஆகுமா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் கீழே cervical dilatation இருக்கும், பேபி வந்து மூவ் ஆகி கீழே வரும். எல்லாமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் வந்து 10 மினிட்ஸில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பால்பேட் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா பேஷண்ட் கிட்ட கேட்கணும். சரிங்களா? அப்போ லெஸ் தென் 20 செகண்ட் இருந்துச்சுன்னா புள்ளி மட்டும் வைக்கணும் அந்த கட்டத்தில். பிட்வீன் 20 and 40 செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கோடு போடணும். மோர் தென் 40 செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல் ஷேட் அடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் குறிக்கிறதுக்குரிய பிளேஸ் டேபிள். அடுத்தது ஆக்சிடோசின் ட்ரிப்பு. திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 lines, one for the record of unit of oxytocin per liter of intravenous fluid and other one is for drop of fluid per minute. மேலே உள்ளது வந்து ஆக்சிடோசின் U/Lனா யூனிட் பர் லிட்டர், எவ்வளோ லிட்டருக்கு எவ்வளோ யூனிட் நீ கலந்துருக்க ஆக்சிடோசின் ட்ரிப்பு. இப்போ 500 ml என்எஸில் கலந்துருக்கேன்னா 500 ml என்எஸில் இத்தனை யூனிட் போட்டிருக்கேன்னு நீ மேலே எழுதணும். கீழே வந்து ட்ராப்ஸ் பெர் மினிட்னா அதை வந்து ஒரு மினிட்டுக்கு எத்தனை ட்ராப்ஸ் நீ வச்சுருக்க அப்படின்றத கீழ் லைனில் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? The recording can be made at the interval of 30 minutes as the uterine contraction. இதுவும் வந்து 30 minutes once நின்று மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா?
அடுத்தது ட்ரக்ஸ் அண்ட் அதர் இன்ட்ராவீனஸ் ஃப்ளூயிட் ரெக்கார்ட் எனி அடிஷ்னல் ட்ரக் கிவன் அண்ட் ஆர் ரெக்கார்டட் அட் த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். அதாவது இப்போ வந்து வேறு ஏதாவது ட்ரக் கொடுக்குற ஆக்சிடோசின் கொடுத்தா மட்டும் நீ அதில் ஆட் பண்ணணும். இல்லை வேறு ஏதாவது ட்ரக் கொடுக்குற ஆக்சிடோசினை தவிர வேறு ஏதாவது ட்ரக்கு பேஷண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது செடேட்டிவ்ஸ் கொடுக்குறோம், அப்புறம் வேறு ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ட்ரக்கை வந்து ட்ரக்ஸ் கிவன் அண்ட் IV fluids அதை வந்து இதில் மார்க் பண்ணி எழுதணும். திஸ் இன்க்ளூட் செடேட்டிவ், ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலோ இல்லை IV fluids கொடுத்தாலோ எல்லாத்தையுமே இதில் மார்க் பண்ணணும். த நேம் ஆஃப் த ட்ரக் அண்ட் டஸ் கிவன் ஷுட் பி ரிட்டன் கிளியர்லி இன் த லாங் பாக்ஸ். அதோட நேம், டோஸ், ஃப்ரீக்வன்சி, என்ன ஸ்டாட்டாக கொடுத்தியா, என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் மார்க் பண்ணிடணும். சரிங்களா? அடுத்தது மெட்டர்னல் கண்டிஷன். இப்போ இது வரைக்கும் வந்து ஃபீட்டலோடது ஃபுல்லாக நம்ம பார்த்து எழுதிட்டோம். மெட்டர்னல் அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன வைட்டல் சைன்ஸ் பார்க்கணும். இல்லை மெட்டர்னலுக்கு பிபி லோ ஆகுதா, இல்லை பிபி ஹை ஆகுதா, இல்லை டெம்பரேச்சர் இருக்கா, இல்லை ஹார்ட் ரேட் அதிகமாகுதா அப்படின்றத பார்க்கணும்ல. அப்போ பல்ஸ் ரெக்கார்ட் எவ்ரி 30 minutes அண்ட் மார்க் வித் ஏ டாட். இதில் பல்ஸு, பிபி, டெம்பரேச்சர்னு கீழே இருக்குது பாரு. இதில் பல்ஸு வந்து டாட் மட்டும் போட்டிருக்கு பாரு. டாட் வச்சு அப்படியே அதை மார்க் பண்ணிகிட்டே போகணும். எப்படி ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டுக்கு மேலே மார்க் பண்ணோம் அதே மாதிரியே பிளட் எவ்ரி 30 minutesக்கு. அது மாதிரி பிளட் ப்ரெஷரும் எவ்ரி 4 hours ஒன்ஸ் மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணணும்னா இதில் கொடுத்துருக்காங்க பாரு, கீழே ஒரு ட்ரையாங்கிள், மேலே பார்த்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி மார்க் பண்ணி அதுக்கு இடையில ஒரு கோடு போட்டுக்கணும். அந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளையும் ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி தான் வந்து பிபி மார்க் பண்ணணும். இப்போ கீழே வந்து 80, மேலே வந்து 120னா கீழ் பார்த்த அந்த முக்கோணம் வந்து 80 கிட்டேயும் மேல் பார்த்த முக்கோணம் வந்து 20 கிட்டேயும் இருக்கணும். அதுக்கு இடையில ஒரு கோடு போட்டுக்கணும். அப்படி தான் பிபி மார்க் பண்ணணும். டெம்பரேச்சர் வந்து கீழே அப்படியே நீ எழுதிடலாம். ஓகேங்களா? யூரின் அனலைசிஸ், அதுக்கு கீழே ஒரு கட்டம் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூரின் அனலைசிஸ்க்கு டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் லேபர் த எக்ஸாமினேஷன் ஆஃப் யூரின் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து யூரின் எக்ஸாமினேஷன் அப்பப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம மெட்டல் கத்தீட்டர் பார்த்தோமா நம்ம லேபில், அந்த மெட்டல் கத்தீட்டர் எதுக்குன்னு சொல்லியிருந்தேன். அட் த டைம் ஆஃப் டெலிவரி பேஷண்ட்டுக்கு வந்து கத்தீட்டரும் போட முடியாது. ஆனால் அந்த யூரின் பாஸ் ஆகி கீழே உள்ள வெஜனா ஹோலில் உள்ள பேபியை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். அதனால் அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன், அந்த மெட்டல் கத்தீட்டரை வந்து யூரித்ராவில் இன்சர்ட் பண்ணி உள்ளே உள்ள யூரினை ட்ரைன் பண்ணணும்னு சொன்னேன்னா அதே மாதிரி பண்ணும்போது அந்த யூரினை வந்து அப்பப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். என்ன டெஸ்ட்டு அதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி யூரின் நிறைய இருக்குதா இல்லை கம்மியாக வருதா அப்படின்றத பார்க்கணும். அதில் கீட்டோன் பாடிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? கீட்டோன் பாடிஸ் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா மெட்டர்னல் டிஸ்ட்ரெஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மெட்டர்னல் டிஸ்ட்ரெஸ்னால் பேபி வந்து வெளில வர முடியாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த யூரின் என்னென்ன பார்க்கலான்னு போட்டிருக்காங்க பாரு கீழே. ப்ரோட்டீன், அசிட்டோன், வேல்யூம். எவ்வளோ வேல்யூம் யூரின் வந்து ட்ரைன் பண்ணுறது கீழே எழுதணும். அது 50 ml இருந்தாலும் 10 ml இருந்தாலும் எவ்வளோவா இருந்தாலும் கீழே வந்து அதை மார்க் பண்ணிடணும். ப்ரோட்டீன் பார்த்தோன்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக, அசிட்டோன் பார்த்தோன்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக அதை அங்கே எழுதிடணும். ஓகே, அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம பாட்டோகிராஃப் பார்த்தது. இதுதான் வந்து பாட்டோகிராஃபோட பெரிய சார்ட். ஓகேவா? இப்போ இதில் தான் மேலே சொன்னால நான் நேமு, கிராவிடா, பேரா, ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் இருக்கா, அதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டோமா. மேலே வந்து ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிட், அடுத்து மோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்த பாக்ஸில் வந்து சர்விக்கல் டைலட்டேஷன் அண்ட் டிசன்ட் ஆஃப் ஹெட் எப்படி குறிக்கணுன்றதையும் சொல்லிவிட்டேன். இதில் ஹவர்ஸ் அண்ட் டைமுன்னு இருக்குது பாருங்கள். ஹவர்ஸ் ஃபஸ்ட் ஹவர் அப்படின்னா டைம், அவங்க எப்போ ஆன் அட்மிஷனில் வந்து எந்த டைமுக்கு அட்மிஷன் ஆயிருக்காங்களோ அந்த டைமை வந்து கீழே போடணும். இப்போ காலையில் 7:30க்கு வந்திருக்காங்கன்னா 7:30 அப்படின்னு சொல்லிட்டு கீழே டைம் போட்டுடணும். மேலே ஹவர்ஸில் 2 கட்டம் பிரிஞ்சிருக்குது பார். 1 hour, அந்த பெரிய கட்டத்தில் 1 hourனு போடணும். அந்த 1 hourல தான் மேலே போதில் 2 கட்டம் பிரிஞ்சு, இது 1/2 hour, அது 1/2 hour. ஓகேங்களா? அது 2ஆக பிரிஞ்சு போகும். அப்போ ஹவர்ஸ்ன்னு இருக்கிறதுல 1 2 3 4 5 6 அப்படி போடணும். டைமுன்னு இருக்கிறதுல எப்போ அட்மிஷன் ஆனாங்களோ அதுலேருந்து 1 hour ஒன்ஸ் டைம் கால்குலேட் பண்ணி கீழே போடணும். அடுத்து கண்ட்ராக்ஷன் பர் 10 minutes அதையும் பார்த்தோம். ஆனால் அந்த கண்ட்ராக்ஷனில் பாருங்கள், இதில் கோடு இல்லை நடுவில். சரியா? நீனே தான் கோடு போட்டுக்கணும். நம்ம அங்கே காட்டினதில் கோடு இருந்துச்சு, ஆனால் கோடு இருந்து தான் இருக்கும். உனக்கு பாட்டோகிராஃப் சார்ட்டு கோடு போட்டு தான் இருக்கும். அடுத்து ஆக்சிடோசின் எவ்வளோ மார்க் பண்ணணும். அடுத்து வந்து ட்ரக்ஸ், வேறு ட்ரக்ஸ் என்ன கொடுப்பேன்றது இதில் மார்க் பண்ணுவோம். அப்புறம் மெட்டர்னலோட பல்ஸ், பிபி, டெம்பரேச்சர் மார்க் பண்ணுவேன். அடுத்தது யூரின் எக்ஸாமினேஷன் மார்க் பண்ணுவேன். இவ்வளோ தான்ப்பா பாட்டோகிராஃபு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நீ படிச்சுட்டு உனக்கு அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை விட பெரிய ஈஸியான ஒரு இதுவே கிடையாது, கொஷினே கிடையாது. எல்லா கொஷின்லேயுமே இந்த பாட்டோகிராஃப் வந்து வந்திருக்கும். அதனால் தயவுசெய்து
இந்த பாட்டோகிராஃப் வந்து ஒரு பாட்டோகிராஃப் உன்னோட இதில் இருக்கும், என்னது லாக் புக்கில் இருக்கும்ல, மெட்டர்னல் லாக் புக்கில், அதுலேருந்து பாட்டோகிராஃபை மட்டும் தனியாக ஒரு 4-5 ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றுலேயும் ஒன்றும் குறித்து பாரு. நீ குறித்து பார்க்க தான் அது வந்து உனக்கு வரும். சரிங்களா? இன்னொரு விஷயம் உனக்கு சொல்லணும், நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு. ப்ராக்டிஸ் பண்ண மேன் வந்து நல்ல பர்ஃபெக்ஷன் ஆவாங்க அப்படின்னு நானே புதுசாக இப்போ பார்த்துருக்கேன். என்னன்னு பாரு, ப்ராக்டிஸ் டஸ் நாட் மேக் மேன் பர்ஃபெக்டாக. ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் ஒரு மேனை பர்ஃபெக்ட் ஆக்காது. என்ன செய்யணும்? பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதும் கரெக்டாக பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணினா தான் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு மேனை வந்து பர்ஃபெக்டாக ஆக முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ சேஞ்ச் பண்ணிக்குவோம் நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும் பண்ணால் பத்தாது, அந்த ப்ராக்டிஸும் எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ கீப் ப்ராக்டிஸிங். நீ எந்த அளவுக்கு கையால் அதை வரைஞ்சி கிராஃப் பண்ணி பார்க்குறியோ அப்போ தான் உனக்கு அது புரியும். சரிங்களா? இதில் வந்து நான் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸசைஸை வந்து வச்சுக்கோ. எக்ஸசைஸ் 1 இது வந்து நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீ வந்து ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்து உன்னோட இதுலேருந்து கேஸ் புக்லேருந்து எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக எல்லாருமே அவங்க மார்க் பண்ணி அனுப்பணும் எனக்கு வாட்ஸ்அப்பில். ஓகேங்களா? ஓகே, பார்த்துக்க. பேர், ஏஜ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆன் அட்மிஷன் டைம் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபீட்டல் ஹெட்டு எப்படி இருக்குது, சர்விக் டைலட்டேஷன் அட்மிஷனில் எப்படி இருக்குது, கண்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, ஒவ்வொரு டைமுக்கும் ஃபீட்டல் ஹெட்டு, சர்விக்கல் டைலட்டேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டு ஒவ்வொரு ஹவருக்கும் எவ்வளோ இருந்துச்சு எல்லாமே கொடுத்துருக்கேன். அதனால் அந்த மாதிரி 1 PM வரைக்கும் எவ்வளோ இருந்துச்சு, பேபி பிறந்திருக்கு, எந்த டைமில் பிறந்துச்சு, எவ்வளோ கிராம் இருக்குது, அது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதனால் எல்லாத்தையும் தயவுசெய்து இந்த எக்ஸசைஸ் 1 வந்து எனக்கு நீங்கள் கேஸ் புக்கிலேருந்து ஜெராக்ஸ் பண்ணி அதில் எழுதி எனக்கு அனுப்பணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், ஓகேப்பா, அவ்வளோதான். இதுதான் வந்து பாட்டோகிராஃப். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிடுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.